207 ஸ்கூல் மூடப்பட்டிருக்கு. 207 ஸ்கூல் எங்கேயும் மூடப்பட்டுச்சு? உங்கள் ஆட்சி தான் மூடப்பட்டுச்சு. ஒருவேளை 147 ஸ்கூல் மூடப்பட்டிருந்துச்சு அதிமுக ஆட்சியில்னா நீங்கள் வந்ததுக்கப்புறம் அதை மாற்றணும். அதிமுக சரியில்லைன்னு தான் திமுக வாக்களிச்சிருக்கான். புதுசாக வந்து நான் புத்தினை பற்றியா பேசுவேன்? ஏங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? தமிழ்நாட்டு பிரச்சனை தான் முதலமைச்சர் சொல்லிட்டாருங்க, இவர் எதுங்க பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிற கட்டுறோமா? 3 பைசா வட்டிக்கு ஒரு கடனை வாங்கிட்டு அந்த கடனை கட்ட முடியாமல் அந்த கடனுக்கு கட்ட வேண்டிய வட்டியை 5 பைசா வாங்கி ஒருத்தன் கட்டினா எப்படி இருக்குமோ அந்த நிலைமை தான் நீ தமிழ்நாடு அரசு இருக்கு. இதெல்லாம் மாற்று வழி இருக்கு. இதையே பண்ணலை இவங்க. அதுதான் சொல்ல வரேன். நான் மறுபடியும் அதுதான் சொல்ல வரேன். இப்போ போனது வெறும்ன தங்கள் கட்சி ஆரம்பிச்ச ஒரு அடையாள கூட்டம் தான். இன்னும் எவ்வளவு நாள் அடையாளம்? அதை தான் சொல்ல வரேன் இல்லையா? அது அந்த டாப்பிக்கே இன்னும் முடியல. இந்த 2.5% கொண்டு வரதுக்கு நீங்கள் யார்கிட்டையும் போயிட்டு எந்த மோடிக்கிட்டையும் நிற்க வேணாம், எந்த ஒன்றியத்துக்கிட்டையும் நிற்க வேணாமே. சட்டசபையில் நீங்கள் இதை பாஸ் பண்ணிட்டு போயிடலாமே. கிட்டத்தட்ட ஒரு 1800 2000 மெடிக்கல் ஏழை மாணவர்கள் வஞ்சிக்கப்பட்டாங்களே. பெரியாரையும் அண்ணாவையும் வச்சுக்கிட்டு காமிச்சு கொள்ளையடிக்கிற கூட்டம். உங்களுக்கு கொள்கை கிடையாது. செய்திமலர் நேயர்களுக்கு வணக்கம். ஈரோட்டில் நடந்த தாவிக அந்த மாநாட்டை பற்றி பல்வேறு விஷயங்கள் தற்போது பேசு பொருளாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அது பற்றி பல்வேறு விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த தாவிக ஆதரவாளர் காமேஷ் அவர்களை இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். சார் வணக்கம். வணக்கம். அந்த தாவிக பொதுக்கூட்டம் உங்களோட பார்வையில் எப்படி நடந்திருக்கதா நீங்கள் பார்க்குறீங்க? பிளாஸ்ட் தான் அது ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ இன்றைக்கி இது வரைக்கும் நான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் பேசு பொருளாக மாறி இருக்கு. ஒரு அமைச்சர்களும் அதுக்கு வந்து எதிர்வினை ஆற்றி கொண்டு இருக்கிறார்கள். என்ன பண்ணுறதுனே புரியல. அண்ணா வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே முன்னெல்லாம் தாக்குவார், இப்போ வந்து ஒரு காட்டமாக தாக்கியிருக்காரு. ரொம்ப பகிரங்கமாக காட்டமாக எதிர்த்து நின்று அடிச்சிருக்காருன்னு தான் பார்க்கணும். ஸோ இது ஒரு வின்னிங் ஃபார்முலா ஸ்ட்ராட்டஜி. யாரும் தேசிய சக்தி திமுகன்னு சொல்லியிருக்காங்க. ஜெயலலிதா அம்மாவும் 2 முறை சொல்லி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இவரும் இதை கையில் எடுத்திருக்காரு அப்படின்ற போது இது ஒரு வின்னிங் ஃபார்முலா தான். ஸோ இந்த வார்த்தைகளாக இருக்கட்டும், இந்த ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், ஒரு வின்னிங் ஃபார்முலா. அதையும் தாண்டி இப்போ ஒரு நல்லதை சொல்லணும் அப்படின்னா அப்போ அந்த கெட்டதையும் சொல்லணும். கெட்டதை எந்த அளவுக்கு அதை நம்ம கோடிட்டு காட்டுறோமோ அப்போ தான் அந்த நல்லதுக்கான ஒரு வேல்யூ ஏறும். தீய சக்தி திமுக, ஆனால் நாங்கள் தூய சக்தி தாவேக்கான்னு சொல்லும்போது தான் அதுக்கான அந்த எஃபெக்ட், ஒரு ஆழத்தன்மை, அந்த ஒரு பவர்ஃபுல் இருக்குல்ல, அந்த பவர்னஸ் வந்து அதில் தான் கூடுதுன்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த பார்வையில் பார்க்கும்போது சாதாரணமாக பேசினாலே பேசு பொருளாகும். இன்னும் ஃப்ளோவில் அடித்தது தமிழகம் ஃபுல்லாக அதுதான் பேச பொருளாக போயிட்டு, தமிழகம்ல ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயுமே அது பேசு பொருளாக போயிட்டுருக்கு. இதற்கு முன்னாடி நடந்த அந்த பொதுக்கூட்டங்களாக இருக்கட்டும், இல்லை மாநாடாக இருக்கட்டும், இப்போ நேற்று நடந்ததுக்கும் என்ன டிஃப்ரென்சஸ் பார்க்குறீங்க நீங்கள் விஜயோட பேச்சில்? இல்லை அதுதான் சொல்ல வரேன் இல்லையா, எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரியான பேச்சு தான். பட் ஸ்டில் என்னோட பொறுத்த மட்டும் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அவரோட முதல் மாநாடு தான் பெஸ்ட்டு ஸ்பீச்சாக நான் பார்க்குறேன். 46 நிமிஷம் 30 வினாடிகள் பேசியிருப்பார். அந்த மாதிரியான ஸ்பீச்சு ரீசெண்ட் டைம்ஸில் எந்த தலைவரும் கொடுத்ததே இல்லை. ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா அப்படி ஒரு ஸ்பீச் அவர் கொடுத்துருப்பாரு. தன்னோட முதல் மாநாடு, அரசியல் கட்சி கொள்கை தலைவர்கள் என்ன, யார், எதற்காக வந்திருக்கோம், நான் என்ன பண்ண போகிறேன், எதை நோக்கி பயணிக்கிறேன், அரசியல் எதிரி யார், கொள்கை எதிரி யார், எல்லாத்தையும் திட்டவட்டமாக அழகாக தெளிவாக பேசினது. நேத்தியோட ஸ்பீச் ஏன் கொஞ்சம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் காட்டமாக இருக்குது அப்படின்னா அவர் ப்ரைம்டு ஃபோக்கஸ்டாக இருந்தார். வழக்கமாக அப்படி தான் இருப்பார். பட் அதை தாண்டி புல்சை நெத்தியடி அடிச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தெளிவாக அடிச்சிட்டார். ஸோ என்ன பிரச்சனை இதில், ஈரோடோட அடையாளங்கள் என்ன, பெருமைகள் என்ன, அப்புறம் வந்து என்ன பிரச்சனை இருக்குது, இது ஏன் நிவர்த்தி பண்ணாமல் இருக்காங்க, என்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க, எப்படி ஏமாற்றிருக்காங்க அப்படின்றத தெளிவுபடுத்தினார். அஃப்கோர்ஸ் அந்த தீய சக்தி தூய சக்தின்றது வந்து இன்னும் கொஞ்சம் அது வந்து ஃபெதர் ஆன் த கேப்புன்ற மாதிரி, க்ரௌனுன்ற மாதிரி அது இன்னும் பெருசாக்கி கொடுத்துச்சு. ஆனால் சரியான டேட்டா இல்லாமல் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி. ஈரோட்டில் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னு அவர் தரப்புலேருந்து நேற்று பேசினாங்க. ஆனால் திமுக தரப்புலேருந்தும் மற்ற தரப்புகள்லேருந்தும் இல்லை, இவர் சொல்கிற அந்த டேட்டாலாம் தப்பு, இதுக்கு இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, இதுக்காக அரசு வந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க, இதை எப்படி இவர் தவறாக சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆப்போசிட் சைட்லேருந்து மூடினது வந்து டேட்டா தப்பா? 207 ஸ்கூல் மூடினது நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க. கவர்மெண்ட்டோட இதில் தான் வந்திருக்கு. ட்ராப் அவுட்ஸ் இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு சொன்னது நீங்கள் தான். எல்லாமே நீங்கள் கொடுத்தது தானே. அவர் என்ன கேட்டார், கல்வராயன் மாநிலத்திலேருந்து வர, காளிங்கராயர் மாநிலத்திலேருந்து வர அந்த நதி கால்வாய் வந்து சீரமைக்கப்படலை, செப்பனிடப்படலை அப்படின்னு சொல்கிறாரு. அவினாசி அத்திக்கழிவு அவினாசி திட்டம் இன்னும் கொண்டு போய் கடைமடை அளவுக்கு சேர்க்கலை.
24,000 ஏக்கர்கள்னு சொல்கிறீங்க, போய் வெள்ளை அறிக்கை கொடுங்க, நீர் வளத்துலேருந்து ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க. நான் இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, மஞ்சளோட பிரச்சனை என்ன போகுது, அந்த இடத்துல மஞ்சளுக்கான அந்த ஒரு இது அமைச்சிட்டாங்க, தொழிற்சாலை அமைச்சிட்டாங்களா, அறிக்கை கொடுங்க, என்ன நடந்திருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். சொல்கிறார் அவர் 103வது தேர்தல் வாக்குறுதின்னு நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி நம்பர் வரைக்கும் சொல்கிறாருல்ல. ஸோ அப்போ எந்த டேட்டா தப்பு? இந்த டேட்டா தப்புங்க. 103வது தேர்தல் வாக்குறுதியில் மஞ்சளுக்கு இப்படி ஒன்று கொடுத்துருக்காரு, விலையை நிர்ணயிக்கிறோம் மஞ்சளுக்கு அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. பண்ணாங்களா? அவர் தானே செஞ்சாங்களா? ஒரு விஷயத்தையும் பார்ட் பை பார்ட் டீகோட் பண்ணி தானே கேட்குறாரு. 24,000 ஏக்கர் வந்து திருப்பூர் அந்த மாவட்டங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அந்த ஏக்கரில் இருக்கிற நிலங்களுக்கு தண்ணீர் கொண்டு போய் சேர்த்துட்டிங்களா? சொன்னீங்க. ஸோ உங்களோட தேர்தல் வாக்குறுதி ஒன்று சொல்லுங்கள். 248,000 கோடி உங்களோட பள்ளி கல்வித்துறையோட ஒரு வருஷத்துக்கான பட்ஜெட்டு. ஏன் 207 ஸ்கூல் மூடுறீங்க? 207 ஸ்கூல், ஒரு ஸ்கூலுக்கு சுமாராக ஒரு 100 பேர் வச்சுக்கோங்க. எத்தனை பேர் போகிறாங்க? 2,000 பசங்களுக்கு மேலே, சாரி 20,000 பசங்களுக்கு மேலே அடி வாங்குது. அப்போ 20,000 பசங்க படிக்காமல் போகிறதுக்கு என்ன காரணம்? ஏன் இந்த ட்ராப் அவுட்? அதுக்கு என்ன பிரச்சனை? ஏன் அந்த ஸ்கூல் மூடப்படுது? எத்தனை வருஷத்துக்குள்ள அது நடந்தது? இது திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா எத்தனை வருஷத்துக்குள்ளார இந்த ட்ராப் அவுட் நடந்தது? ஸ்கூல்லேருந்து போகிறதா சார்? 60 வருஷத்தில் 51 தான் சார் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. உங்களோட 60 வருஷத்தோட எலெக்ஷன் ஏதாவது ஆட்சியில் அதிமுக ரெண்டுமே சேர்த்துக்கிறோம். திராவிட அரசியலில் இல்லை, திராவிட 51% தான் ஜிஆர் ரேஷியோவே இருக்குது. இப்போ அவர் டார்கெட் பண்ணுறது திமுக அரசை டார்கெட் பண்ணுறாரு இல்லையா? இந்த திமுக அரசில் நீங்கள் சொல்கிற அந்த டேட்டா எத்தனை ஆண்டுகளுக்குள்ளார நடந்தது, அதுக்கப்புறமா திமுக என்னெல்லாம் முன்னெடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்காக கேட்குறேன். 2021 கொடுத்த தேர்தல் வாக்குறுதி. ஓகே, உங்கள் தேர்தல் வாக்குறுதியில் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? 207 ஸ்கூல்கள் மூடப்பட்டிருக்கு, நீங்கள் தான் வந்து கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்கு. அப்போ அந்த கேள்வி தான் கேட்க முடியும். இது வந்து 207 வந்தில் அப்படி சொல்லலையே. 207 இந்த 4 வருடத்தில் 3 தான் சொல்லியிருக்காங்க. அதிமுக ஆட்சியில் 147, எங்கள் ஆட்சியில் பேலன்ஸ் இருக்கிற 67 அப்படின்னு தான் சொன்னாங்களா? 60 அப்படி தான் சொன்னாங்களா? அப்படி சொல்லலையே. 207 ஸ்கூல் மூடப்பட்டிருக்கு. 207 ஸ்கூல் எங்கேருந்து மூடப்பட்டுச்சு? உங்கள் ஆட்சி தான் மூடப்பட்டுச்சு. ஒருவேளை 147 ஸ்கூல் மூடப்பட்டிருந்துச்சு அதிமுக ஆட்சியில்னா நீங்கள் வந்ததுக்கப்புறம் அதை மாற்றணும். அதிமுக சரியில்லைன்னு தான் திமுக வாக்களிச்சிருக்கான். நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் இதெல்லாமே, நீங்கள் கொடுத்துருக்கிற தொழிலாளர் நலன் என்ன நடக்குது? பழைய ஓய்வூதியம் என்ன நடக்குது? ஸோ அப்படியே அடுக்கிட்டே போகலாம். நீட்டு கேஸு என்ன நடக்குது? அந்த நீட்டு நீங்கள் நிவர்த்தி பண்ணுறேன்னு சொல்லி அது வந்து நீக்கிடுவோன்னு நீங்கள் அது உங்களால் முடியல, சட்ட போராட்டம் பண்ணுறீங்க. இந்த தேர்தல் வாக்குறுதி வந்து 161வது தேர்தல் வாக்குறுதி, நீட்டை ரத்து செய்வோம். 322வது தேர்தல் வாக்குறுதி 7.5% நீட்டில் இருக்கிற உள் ஒதுக்கீடை 10% அரசு பள்ளி கொண்டு வரும். நீங்கள் தான் 161 வந்து நீக்குவேன்னு சொல்லிட்டீங்களே, எதுக்கு 322 கொடுத்துருக்கீங்க? சரி, அப்படியே வச்சுப்போம், பரவாயில்ல, இது நாங்கள் ட்ரை பண்ணோம் முடியல. அப்போ நீங்கள் 322 கொடுத்துருக்கவே கூடாது. சரி, கொடுத்துட்டீங்க, இருந்துட்டு போட்டோம். அப்போ 161 நடக்க போகிறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால தான் 322 தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. அதுலேயே நான் கணக்கில் வரேன். ஒரு வருடத்துக்கு எத்தனை மெடிக்கல் ஸ்டூடெண்ட் வராங்க தமிழ்நாட்டில்? ஏதாவது ஐடியா இருக்கா? 13,800 பேர். ஸோ 13,800 பேர் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் உள்ளே வரான். 7.5% 10% ஆக்குவேன்னு சொன்னீங்க. அந்த நீட்டை தான் ரத்து செய்ய முடியல. அது ஒன்றிய அரசு நியாயவஞ்சகம் பண்ணுது, வஞ்சிச்சு கொண்டு இருக்கிறது, பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. அதை அப்படியே வைப்போம். 322 பேசுகிறேன். அப்போ 7.5% 10%னா 2.5% ஜாஸ்தி. இந்த 2.5% ஒரு வருஷத்துக்கு 13,800 பேர் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 425 பேர் வரும். அப்போ 425 பேர் ஆவரேஜாக 5 வருஷத்துக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா எவ்வளோ வருது? நீங்கள் எடுத்து போட்டு பாருங்கள். 2,000 பேர் கிட்டத்தட்ட வந்துச்சு. அப்போ 2,000 ஏழை மாணவர்களை மெடிக்கலுக்குள்ளே கொண்டு வரல. இந்த 2.5% கொண்டு வரதுக்கு நீங்கள் யார்கிட்டையும் போயிட்டு எந்த மோடிக்கிட்டையும் நிற்க வேணாம், எந்த ஒன்றியத்துக்கிட்டையும் நிற்க வேணாமே, சட்டசபையில் நீங்கள் இதை பாஸ் பண்ணிட்டு போயிடலாமே, ஏன் பண்ணாமல் விட்டீங்க? அப்போது உங்களோட நோக்கம் உண்மையாகவே நீட்டை ஒழிப்பதல்ல, நீட்டில் வரும் வியாபாரத்தை, அது மூலமாக மிகப்பெரிய ஒரு வருமானம் இருக்குது, ஒரு வியாபாரம் இருக்குது. அது காலேஜ் நடத்துகிற திமுக அமைச்சர்கள் நடத்தும் மெடிக்கல் காலேஜுக்கு பெரிய பாதகமாக இருக்குது. இதைத்தான் அவர் வந்து சுற்றி காட்டுறாரு. நீங்கள் வந்து பெரியாரையும் அண்ணாவையும் வச்சுக்கிட்டு காமிச்சு கொள்ளையடிக்கிற கூட்டம், உங்களுக்கு கொள்கை கிடையாது, கொள்ளையடிக்கிறது தான் உங்களோட கொள்கை, அந்த கூட்டம் தான் நீங்கன்றதை தெளிவுபடுத்துறாரு. அதை தான் இப்போ வைக்கிறார். இப்போ நீங்கள் இவ்வளோ டீட்டெயிலாக கேட்குறதுனா சொல்கிறேன், இத்தனையும் உட்காந்து அவரால் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஒரு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக தான் சொல்ல முடியும். அந்த ஷார்ட் அண்ட் கிறிஸ்பில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். நீங்கள் இத்தனை வருடத்துல கேட்கல, நான் நீட்டோட பிரதான திட்டத்துக்கே எடுத்து வைக்கிறேன். அப்போ 1,700 மக்களுக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 1,800 2,000 மெடிக்கல் ஏழை மாணவர்கள் வஞ்சிக்கப்பட்டாங்களே. இதுக்கு என்ன பதில் இருக்குது? 5 வருஷம் ஆச்சு. இது வந்த அன்றைக்கே பண்ணியிருக்கலாமே.
அப்போ உங்கள் நோக்கம் என்னன்றதை தெளிவுபடுத்துறாருல. சரி, ஒவ்வொரு மேடைகள்லையுமே கரெக்டாக திமுகவை மட்டும் குறி வச்சு பேசுகிறது மட்டுமே தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கார். மக்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும், எங்கள்கிட்ட இவ்வளோ திட்டங்கள்லாம் இருக்குது, இனி ஃப்யூச்சர்ஸ் இதெல்லாம் பண்ண போகிறோம், மக்கள் இந்தந்த விஷயங்கள்லாம் சிரமப்பட்டுருக்காங்க, இதுக்கு மாற்று வழி இதை தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு மேடையிலையுமே பெருசாக பேசுறது இல்லையே. நான் முதல்ல சொல்லும்போதே சொன்னேன், ஒரு நல்லவனை மிகைப்படுத்தி காட்ட வேண்டும் என்றால் அந்த கெட்டவனை சொல்லி காமிச்சாதான் அந்த நல்லவனோட அருமை தெரியும்பாங்க. கெட்டவனை மட்டுமே சொல்லி காமிச்சிருக்கீங்களே அப்படின்னு கேட்குறேன். இல்லை, அதுதான் சொல்ல வரேன். அப்போது நீங்கள் கேட்ட பாயிண்ட்டுக்கு வரும்போது அதுதான் சொல்ல வரேன். இப்போ நீங்கள் கேட்ட திட்டங்கள் வடிவங்கள்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு, மேனிஃபெஸ்டோ. அது போன பேசும்போதே அவர் சொல்லிட்டார், காஞ்சிபுரம் மீட்டிங்லேயே பேசும்போது அவர் தெளிவுபடுத்திட்டார். இந்த மாதிரி நான் என்னோட கனவு லட்சியமாக அனைவருக்கும் ஒரு வீடு இருக்கணும்னு நினைக்கிறேன். அதோட என்ன பண்ணிட்டாங்க, இலவசமாக வீடு கொடுக்க போகிறாரு, இலவசமாக பைக் கொடுக்க போகிறாருன்னு இந்த ஊடகங்கள் என்ன பண்ணிடுச்சு, டிஆர்பி ரேட்டிங்க்கு ஏற்றி விட்டுருச்சு. இதை எடுத்து வைத்து கொண்டு வாடகை வாயிலாக பத்திரிகையாளர்கள் எங்கே அக்கௌண்ட் ஆகுதுன்னு தெரியல, அக்கௌண்ட் எங்கே ஆகுதுன்னு தெரியும் எல்லாருக்கும். பட் அந்த வாடகை வாயர்கள் உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, விஜய் எல்லாருக்கும் வீடு கொடுக்க போகிறார் இலவசமாக, எல்லாருக்கும் பைக் எங்கே முடியும், 9 லட்சம் கோடி கடன் இருக்குது தெரியாதா, எங்கே இது பண்ண முடியும் அப்படி இப்படின்னாங்க. அவர் நேத்தியும் தெளிவுபடுத்துறாரு, நான் பொருளாதார ரீதியாகத்தான் மேம்படுத்துகிறேன்னு சொன்னேனே தவிர எங்கேயுமே நான் வீடு கட்டி கொடுக்குறேன் பைக் கொடுக்குறேன்னு சொல்லலை. கார் என்பது லட்சியம், பைக் என்பது நிச்சயமாக்கணும். அந்த பொருளாதார மேம்பாட்டை, மக்களின் பொருளாதார மேம்பாட்டை நான் உயர்த்துவதற்கான வேலைகள் செய்வேன் தான் சொல்கிறார். நான் சலுகைகளுக்கோ இலவசங்களுக்கோ எதிரானவன் அல்ல. ஆனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா, நீங்களே அதை வளர்த்துட்டு வாங்கன்றதான் கொண்டு வரேன். சும்மா உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கணுன்ற எண்ணம் எனக்கு இல்லை அப்படின்றதையும், மக்களோட இந்த சமுதாயத்தையும் மக்களியோட தரத்தை உயர்த்துவேன்றதான் அவரோட மெயின் பாயிண்ட்டாக இருக்குது. அதை தான் கொண்டு வந்து வைக்கிறார். அப்புறம் சொல்லிட்டார்ல, பட்டப்படிப்பு வரைக்கும் குறைஞ்சபட்சம் பெண்களும் மக்களும் படிச்சிருக்கணும் அப்படின்னாரு. அப்படின்னா என்னன்னா, இதெல்லாம் திட்டத்தில் கொண்டு வர போறாருன்னு அர்த்தம். வரும் காலங்களில் மேனிஃபெஸ்டோ தேர்தல் வாக்குறுதிகள் இதெல்லாம் நிச்சயமா வரும். அப்போ அவரோட திட்டம் என்ன, அடுத்த 5 வருஷம் அவர் கனவு எதை நோக்கி பயணிக்குது, அந்த செயல்பாடு எப்படி இருக்க போகுதுன்னு தேர்தல். அதுலேயும் ஒன்று சொல்றார், மனசாட்சி உள்ள மக்களாட்சியாக என்னால் நிறைவேற்றப்படக்கூடிய சாதகமான திட்டங்களை மட்டுமே சொல்லுவேன் தவிர பொய்யான வாக்குறுதிகளை ஒரு நாளும் கொடுக்க மாட்டேன்றதையும் தெளிவுபடுத்தும் போது அங்கே அவரோட ஹானஸ்டி தெரியுது, ஒரு நேர்மைத்தன்மை தெரியுது. அவரும் அடிச்சு விட போகிறது இல்லை, மக்கள் நம்புறான், நம்மளை ஏற்றி விடுவோம், வா அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லலை. அப்போது அவர் ஒரு உண்மைத்தன்மையான ஒரு சமுதாயத்தை, ஒரு நேர்மையான அரசாங்கத்தை உருவாக்கணுன்ற நிலைமை ஒரு கனவுல இருக்காரு, ஒரு திட்ட வடிவம் கொண்டு வந்திருக்காருன்னு மட்டும் புரியுது. ஓகே, ஒரு பொருளாதாரத்தை உயர்த்தணும், அதே மாதிரி மக்களோட தரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான நீங்கள் திட்டங்கள்லாம் தேர்தல் அறிக்கையில் நீங்கள் கொடுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பொது மேடைக்கு அப்படின்னு உள்ளர வர்றப்ப, அரசியலுக்குள்ளார வர்றப்ப அந்த ஸ்பீச்சில் ஆரம்பத்துலேருந்தே நாங்கள் வந்தால் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறதான் மோஸ்ட்லி எல்லா அரசியல்வாதிகளோட அந்த ஓப்பனிங் ஸ்பீச்சாக இருக்கும். ஆனால் இங்கே அது டோட்டலாகவே மறைக்கப்பட்டு நாங்கள் எலெக்ஷன் டைமில் நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் ப்ரோ. இல்லை, இப்போ ரசிகர்களாக ஒரு ரசிகர்களாக இருக்கிறவங்க அவங்க ஓகே அவர் எப்போ வேணாலும் சொல்லட்டும், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கூட சொல்லட்டும்னு வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு காமன் பீப்புள்ஸ் இருக்காங்கல்ல, என்ன பர்பஸ்க்காக இவர் உள்ளே வராரு, இவர் வந்தால் என்ன தான் மாறும், நாங்கள் எதுக்காக இவருக்கு ஓட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா? நேற்று நடந்தது தேர்தல் பிரச்சார பரப்புரையா? இல்லை நான் தான் கேட்குறேன், பிரச்சார இந்த பரப்புரையை இது நேத்திக்கு பண்ணது வெறும் பரப்புரை கூட கிடையாது. நேத்திக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய, அதாவது திருச்சியில் ஆரம்பிச்சார்ல அதோட பரப்புரை தான் நேத்திக்கு கொண்டு வந்தது. அதாவது கட்சியை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய முதல் கட்டத்தில் தான் இருக்காரு. நீங்கள் எடுக்கும்போது இப்போ தான் முதல் கட்டத்தில் இருக்கீங்க, நீங்கள் 5வது கட்டத்துக்கு போகிற மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க. இல்லை, இது ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடினா முதல் கட்டம், எலெக்ஷன்ஸுக்கு இன்னும் 4 மாதம் கூட இல்லை. அதான் சொல்ல வரேன், நடுவில் ஒரு 3 மாதங்கள் தோல்வி அடைஞ்சிருச்சு, தடுக்கப்பட்டிருக்கு, செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம். இதுக்கப்புறம் தான் நேற்றுக்கு தான் முதல்ல என்ன செய்ய முடியாமல் தடுக்கப்பட்டுச்சு. இல்லையே, பிரச்சாரமே பண்ண முடியல, பல பிரச்சனைகள் வந்துச்சுல்ல, எஸ்ஓபி வரணும்னு சொல்லிட்டாங்கல்ல, நோ ரோட் ஷோஸ்ன்ட்டாங்கல்ல, அது ஹைவேஸ் அண்ட் நேஷனல் வேஸ் நீங்கள் எடுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, வாகனங்கள் வரக்கூடாது, பிரச்சாரங்கள் செய்யக்கூடாது, அதில் வரக்கூடாது, இந்த மாதிரி 1008 கண்டிஷன்ஸ். இது நமக்கு மட்டும் இல்லை, ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடுக்கு வந்துருச்சுல, இன்னும் எஸ்ஓபி இன்னும் ஃபைனல் ஆகலை. ஸோ அந்த கண்டிஷன்லாம் போட்டதுனால மட்டும்தான் விஜய் வெளியில் வரல. இல்லை, அதனால தான் நான் வரல. மெயினாக பிரதர் வாரம் ஒரு ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் போட்டு வச்சுருந்தாரு, ஜனவரி எண்டு வரைக்கும், பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் இருந்துச்சு ஆல்மோஸ்ட்டு. அது தொடர்ந்து இருந்ததுன்னா இத்தனை கேள்விகளுக்கு வந்திருக்காதுல்ல. இப்போது 2வது மாதத்தை தாண்டி அவர் போகிறாரு, நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் தெளிவாக பாருங்கள், ஒரு மாவட்டத்துக்கு போகிறாரு, அந்த மாவட்டத்தில் இருக்கும் அடையாளங்கள், பெருமைகள், அந்த மாவட்டத்தோட பிரதிநிதியாக தெரிகிற ஒரு பெரிய அரசியல்வாதிகள், அந்த மாவட்டத்தோட பிரச்சனை, அந்த மாவட்டத்தை ஏன் சீர் செய்யாமல் இருக்காங்கன்னு ஆளுங்கட்சியோட அந்த தேர்தல் வாக்குறுதிகள் தெளிவுபடுத்திட்டு தானே வர்றார். ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டாக ஃபார்மேட் பண்ணி கிரியேட் பண்ணி
கரெக்டாக சொல்கிறாரு. காஞ்சிபுரம் போனார், அண்ணாவை பற்றி பேசினார், பட்டு சேலையை பற்றி பேசினார், பாலாறில் நடந்த ஒரு மாபெரும் மணல் கொள்ளையை பற்றி பேசினார். அங்கே இருக்கும் பிரச்சனைகள் என்ன, கூட்டுறவு சங்கங்கள் ஏன் உருவாக்கப்படவில்லை, ஏன் இன்னும் பட்டுக்கு வந்து விலை நிர்ணயிக்கக்கூடிய இந்த விஷயத்தை எடுக்கலன்றது அங்கே பேசினார். அப்படியே கோயம்புத்தூர் போனார், பஞ்சாலைகளை பற்றி பேசினார். அப்படியே திருவாரூர் வந்தார், 40 ரூபா கமிஷன் அடிக்கிறாங்க ஒரு மூட்டைக்கு அப்படின்னு, நெல் மூட்டை பிரச்சனை, விவசாயிகள் பண்ணுற பிரச்சனைகள் அங்கே பேசியிருந்தார். அப்படியே இப்போ ஈரோடு வந்திருக்காரு, மஞ்சள் பிரச்சனை என்னன்றதை சொல்கிறாரு. காளிங்கராயனோட பிரச்சனை, கல்வெட்டு ஐ மீன் கெனால்ஸ், அந்த இது வந்து என்ன பிரச்சனையில் இருக்குது, கால்வாய் பிரச்சனை என்னன்றதை பேசுகிறாரு. பெரியாரை எந்த அளவுக்கு இங்கே மதித்து கொண்டு வந்திருக்கோம், ஆனால் அந்த பெரியாரை வச்சு நீங்கள் சம்பாதிச்சுட்டு தான் இருக்கீங்கன்றதை கிளியர் பண்ணுறாரு. எல்லாத்தையுமே அங்கங்கே போகும்போது பேசிட்டு தானே வர்றாரு. ஆனால் ஒரே இடத்துல எல்லாத்தையும் பேசலை. ஓகே, ஒரு ஊரோட எந்த மாவட்டத்துக்கு போகிறாரோ அந்த மாவட்டத்தோட பிரதான விஷயங்களை அங்கே பேசி தொட்டுட்டு வர்றாரு. இப்போ அங்கே போயிட்டு உட்காந்து தூத்துக்குடி பிரச்சனையே பேசலை, அங்கே உட்காந்து பரந்தூர் மேலத்தை பற்றி பேசலை. எங்கெங்கே போகிறாரோ ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக தான் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேச போகிற ஆள் இல்லை, ஒரு 20 நிமிஷம் தான் பேச போகிறேன்றது முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகிறாரு. அந்த 20 நிமிஷத்துக்கு என்ன தேவையோ அது என்ன கொண்டு போய் அங்கே சேர்க்கணுமோ அதை சேர்க்கக்கூடிய அந்த அடையாளங்களையும் பெருமைகளையும் பிரச்சனைகளையும் அந்த மாவட்டத்தை சார்ந்த அதை கொண்டு போய் சேர்க்குறாரு. அடுத்த மாவட்டம் போகும்போது அதை கொண்டு போகிறாரு. அந்த மாதிரி அங்கங்கே ஸ்ப்ளிட் பண்ணி கொண்டு போகிறாரு. இது வந்து ஒரு என்ன சொல்லணும், ஒரு டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் ஃபார்மேஷன் சொல்லுவாங்க. ஒரே இடத்துல எல்லாத்தையும் வச்சுட்டு இல்லாமல் அங்கங்கே க்ரியேட் பண்ணுவாங்க இல்லையா, கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயமா தான் பார்க்குறோம். ஓகே, ஒரு மாவட்டத்தோட ஒரு பெருமையோ அடையாளங்களையோ அங்கே உள்ள பிரச்சனைகளையோ ஒரு யூடியூப் பிளாகர் பண்ணிவிடுவான். ஒரு ஊரில் போய் நிற்கிறேன், இந்த ஊரை பற்றி நான் பேசணும் அப்படின்னா அந்த ஊரோட பெருமைகள், அதோட அடையாளங்கள், அதோட பிரச்சனைகள் ஒரு யூடியூப் பிளாகர் பண்ணிடுவான். அரசியல்வாதியாக ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறப்போ இந்த மாதிரியான அடையாளங்களையும் பெருமைகளையும் அதில் உள்ள பிரச்சனைகளும் சொன்னதுக்கு அப்புறமா இந்த பிரச்சனைகளுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு முதல்ல சொன்னாங்க. அந்த சொல்யூஷனுக்கு இதுக்கெல்லாம் இதெல்லாம் மாற்று வழி இருக்கு, இதையே பண்ணலை இவங்க. அதுதான் சொல்ல வரேன், நான் மறுபடியும் அதுதான் சொல்ல வரேன். இப்போ போனது வெறும்ன தங்கள் கட்சி ஆரம்பிச்ச ஒரு அடையாள கூட்டம் தான். எவ்வளவு நாள் அடையாளம், அதை தான் சொல்ல வரேன் இல்லையா. அது அந்த டாபிக்கே இன்னும் முடியல, அந்த விஷயமே முடியாம தான் நடுவில் பிரேக் ஆகிட்டு திருப்பி போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல அவர் பேச வரும்போது இது முதல் கட்டமாக போகும்போது அந்தந்த மாவட்டத்துக்கு போய் பேசியிருக்காரு. இன்னும் ஒரு இப்போ முதல்ல வேறு மாதிரி போச்சு, இப்போ வேறு மாதிரி மாறப்பட்டுச்சு. இப்போ அதை வந்து அதை வந்து கையில் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் கேட்ட தேர்தல் வாக்குறுதிகள் ரெடி ஆகிட்டு இருக்கு, புரியுதுங்களா. அந்த தேர்தல் வாக்குறுதிகள் வரும்போது, அதற்கான காலம் நேரம் வரும்போது, ஜனவரிக்கு அப்புறம் பொங்கலுக்கு அப்புறம் மேபி ஃபஸ்ட் வீக் ஆஃப் பிப்ரவரியில் ஸ்டார்ட் ஆகும். அப்போ வரும்போது தேர்தல் வாக்குறுதியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான நேரம் வரும். ரெண்டாவது தாண்டி மெசேஜோட மெசஞ்சர் மேட்டர்ஸ், நீங்கள் யார் கொண்டு போய் சேர்க்குறாங்கன்னு இருக்குது. இப்போ என்ன மாதிரி ஒரு சாதாரண ஆள்னா நான் வந்து வருஷம் 365 நாள் கத்திட்டு கிடக்கணும் இதை சம்மந்தமாக, அப்போ கூட மக்கள்கிட்ட போய் சேருமான்றது தெரியாது. ஆனால் அவரை மாதிரி ஒரு லீடராக இருக்கிறவர் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு 30 நிமிஷம் போதும். இப்போது நான் உதாரணத்துக்கு கேட்குறேன், மஞ்சள் மாநகரம் ஈரோடுன்றது எத்தனை பேர் தெரிஞ்சிருக்கும்? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட்லி காமனா. இல்லை சென்ட்ரலாக நான் சொல்கிறேன், தெரியாதவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? இன்றைக்கி எத்தனை பேர் தெரிஞ்சிருக்கும்? சரி, தமிழ்நாட்டை கூட விட்டுருங்க, மற்ற மாநிலத்தெலாம் எடுத்துப்போம். இப்போ அந்த மாநிலத்தில் தெரிய வாய்ப்பு இல்லை, இப்போ தெரிஞ்சிருக்கும். ஓ, நமக்கு மஞ்சள் தமிழகம் ஃபுல்லாக, இந்தியா ஃபுல்லாக, உலகம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஹையஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் தமிழ்நாடு தான் மஞ்சள். அது எங்கேருந்து வருது? ஈரோட்லேருந்து வருதுடா, அதனால மஞ்சள் மாநிலம். இப்போ நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன், நீங்கள் அதை தான் சொல்கிறேன்ல, ஸ்கூல் பசங்க கேட்டால் சொல்லுவாங்க, யூடியூபர் கேட்டால் சொல்லுவாங்க, ரோட்டில் போகிறவங்க கேட்டால் சொல்லுவாங்கன்னு. யார் சொல்கிறாங்கன்றது தான் அங்கே மேட்ரு. அந்த ஸ்கூல் பையன் சொன்னதோ நீங்கள் சொல்கிறது யூடியூபர் சொன்னதோ எத்தனை பேருக்கு போயிருக்கும்? 100 பேர், 500 பேர், இங்கே 5 கோடி பேருக்கு போய் சேருது. அப்போ மெசேஜோட மெசஞ்சர் மேட்டர்ஸ், யார் சொல்கிறாங்கன்னு தான் முக்கியம். எல்லோரும் ஒரே விஷயம் தான் சொல்லுவாங்க. புதுசாக வந்து நான் புத்தினை பற்றியா பேசுவேன்? ஏங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க, தமிழ்நாட்டு பிரச்சனை தான் முதலமைச்சர் சொல்லிட்டாருங்க, இவர் எதுங்க பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரங்கட்டுருவோமா? அப்போ ஒரு புத்தினை பற்றியா பேசணும், இல்லை ட்ரம்ப்பை பற்றியா பேசணும்? இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்தவர் தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனையை தாங்க பேசணும். அது எல்லாரும் தாங்க, பாலிடிக்ஸ்னால் தாங்க. அப்போ வந்து நேற்றுக்கு வந்து எடப்பாடி ஐயா ஒரு விஷயம் பேசுகிறாரு, அவர்கிட்ட போயிட்டு இது ஏங்க பேசிகிட்டு இருக்கீங்க, இந்த பிரச்சனையை வந்து ஒரு யூடியூபரே பேசிடுவானே, நீங்கள் ஏன் பேசுனீங்கன்னு. பாலிடிக்ஸில் அவன் வேலையை செய்வான், அது அவனுக்கான தொழில். நீ ஒரு யூடியூபர் சொன்னால் 50,000 பேர் 5,000 பேர்கிட்ட போச்சுன்னா, இவர் சொன்னால் 5 கோடிகிட்ட போய் சேருது. அதோட எஃபெக்ட் என்னன்றதை பாருங்கள், அப்போ எப்படி மாறுன்றதை பாருங்கள். அதனால தான் லீடர்ஸு, இப்போ நானும் தான் அதே அரசியல் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ விஜய் நாட்டை போயிட்டு லோக்கல் கட்சி பையங்க அவன் காமேஷ் அவன் பேசுகிறான், நீங்கள் எங்கே பேசுகிறீங்க அப்படின்னு கேட்க முடியாதுல்ல. நான் சொன்னதுக்கு அவர் சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, அதை தான் நம்ம பார்க்கணும். அந்த பாயிண்டில் எடுக்கும்போது வருது. நீங்கள் கேட்ட கேள்விகள் ஒரு தேர்தல் வாக்குறுதிகளாக ரெடி ஆகுது. இப்போ அவரோட சின்னம் வந்துச்சுன்னா அடுத்த 10 நிமிஷத்தில் உலகத்துக்கே தெரிஞ்சுன்னா அவர் என்ன சின்னன்றது. இன்றைக்கி டெக்னாலஜி அப்படி இருக்குது, இதுக்கான வளர்ப்பு இருக்குது, அதுக்கான பரிணாம வளர்ச்சி இருக்குது, அந்த டெக்னாலஜி அப்டேஷன்.
அது வரும். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் அதை மறுபடியும் சொல்கிறேன். இப்போ அந்த பரப்புரையே கொண்டு வருது. தேர்தல் வாக்குறுதிகளாக மாறும்போது, பிரச்சாரங்களாக, இப்போ பரப்புரை அது பிரச்சாரமாக மாறும்போது, அப்போ நீங்கள் கேட்குறதுக்கு இந்த ஈரோடுக்கு போவார், இந்த இடத்துல பேசும்போது இந்த மஞ்சளுக்கான பிரச்சனை என்ன, இதை நான் என்ன செய்ய போகிறேன், அதே மாதிரி வந்து இந்த அத்திக்கழிவு அன்னாசி திட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்குது, அதை நான் எப்படி மாற்ற போகிறேன், எவ்வளோ நாளில் செய்ய போகிறேன், இதுக்கான என்ன திட்ட வரைவரை கொடுத்துருக்கேன், என்ன பட்ஜெட் ஒதுக்குறேன்ற வரைக்கும் டீட்டெயில் பண்ணி பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ நம்ம அதை கேட்போம், கரெக்டாக இருக்கும். அப்போ நம்ம சொல்லலாம், இல்லை சார் இது முடிஞ்சிருச்சு, இது முடியல, இது நடந்திருக்கு, இது நடக்கலை, இது சரி, இது தவறு, இது வந்து இப்படி பண்ண முடியாது, இது பண்ண முடியும் அப்படின்றத அப்போ நம்ம இன்னொரு தடவை பேசும்போது ஏன், எதற்கு, எப்படி எல்லாத்தையும் தெளிவுபடுத்துவார் நான் சொல்லுவேன். ஓகே, இந்த மீட்டிங்லேயே செங்கோட்டையன் வந்து நம்மளோட இணைஞ்சது நமக்கு மிகப்பெரிய ஒரு பலம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணார். அதே மாதிரி இன்னும் நிறைய நபர்கள் நம்மளோட வந்து இணைய போகிறாங்க அப்படின்னு சொன்னார். அந்த செங்கோட்டையன் சொன்னதுக்கு அப்புறமா இதை கண்டினியூ பண்ணதுனால அதிமுக சைட்லேருந்து நிறைய நபர்கள் வருவாங்களோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் யாரெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களோட பாயிண்ட்? இல்லை, அது வந்து நம்ம எப்போவுமே ஆத்தென்டிகேட்டட் இல்லாமல் நம்ம பேசுகிற பழக்கம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து நம்மளை பார்க்குறது ஒரு, நம்ம எப்பவுமே உண்மையை தான் பேசுகிறோம். மேக்ஸிமம் உண்மை 99% நம்ம உண்மையை தான் சொல்லிடுறோம். ஒரு கணிப்பு வச்சுருப்போம்ல, அதுதான் சொல்ல வரேன். நம்ம இப்போ சில பேர்லாம் வருவாங்கன்னு நம்ம ஒரு வார்த்தையை சொல்லிவிடுவோம். ஏன்னா நம்மளை வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 100 பேர் பார்க்குறான்னா அந்த 100 பேருக்கு நான் உண்மையாக இருக்கணும், விசுவாசமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். காமேஷன் நான் பேசிட்டாரா அப்படின்னு ஒரு நம்பிட்டு அவன் போய் அவன் பசங்கிட்ட பேசும்போது நாளைக்கு அது நடக்காமல் போச்சு வச்சிங்களேன், மொக்க வாங்க கூட அந்த கண்டிப்பா வருவாரு அப்படிங்கிற. அதுதான் சொல்லலாம், வாய்ப்பு இருக்கு. அதுவுமே அது எப்படி போகுன்றதான் சொல்ல வரேன். இப்போ வரலாம் வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றதே, அது எப்படி போய் அவனுக்கு வரும்னா, மாப்பிள்ள அவர் வராலாம், மாப்பிள்ள காமிஷனை பேசினாரா கேட்டேன்டா. நீங்க ப்ரொமோஷன் வைப்பீங்க ஒரு டிஆர்பி ரேட்டிங், உதாரணத்துக்கு ஒரு எக்ஸ்ன்னு வச்சுப்போமே, ஒரு உதாரணத்துக்கு பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு எக்ஸ், ஒரு உதாரணத்துக்கு இப்படியே வச்சுப்போம் பிடிஆர். ஏன்னா அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நேர்மையான மனிதன் அவர். நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன், இப்பவும் சொல்றேன், அவர் தாவேக்காக்கு வரணும். ஏன்னா அவர் இஸ் அ ரைட் மேன் அட் ராங் பார்ட்டி. அவர் உண்மையாகவே நேர்மையான மனிதன். இஸ் அ ரைட் மேன் அட் ராங் பார்ட்டி. இப்போ பிடிஆர் வராரு, வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் வச்சிங்களேன். நீங்கள் டிஆர்பியில் வைக்கும்போது பிடிஆர் தாவேக்காவை நோக்கி விரைவில் வருகிறார் அப்படின்னு நீங்கள் போட்டு காமேஷ் தாவேக்கா ஆதரவாளர் காமேஷ் பரபரப்பு பேட்டின்னு வைப்பீங்க, தவறு கிடையாது. அது வந்து நான் சொன்னதை நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டிங் கிமிக்ஸாக அதை கொண்டு வந்து வைக்கிறீங்க. இதை பார்த்துட்டு ஒருத்தர் நாளைக்கு போய்ட்டு காமேஷ் என்ன சொல்கிறாரா, பிடிஆர் வர்றாராண்டா, அடுத்தது உள்ள என்ட்ரி அவுட்டு திமுக பாரு அப்படின்னா தவறாயிடும். அதனால தானே முடிஞ்ச வரைக்கும் யார் வராங்களோ வரட்டும், வந்ததுக்கப்புறம் ஏன் வந்தார்கள் பேசுவோம். இப்போ வந்த ஒரு மனுஷனுக்கு என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். எப்படிப்பட்ட ஒரு சுயமரியாதையோட தனக்கான அந்த அடையாளத்தோடு நிற்கிறார் பாருங்கள். ஒரு ஃபோட்டோ ஒன்று வச்சுருக்காரு, யாரோட ஃபோட்டோ. இது வந்து வேற ஒரு கட்சியில் போய் நடத்த முடியுமா? நீங்கள் திமுக அதிமுக மாதிரி பெரிய கட்சி கூட வேணாம், பாஜக மாதிரி நாம் தமிழர் செய்ய முடியுமா? இதே நம்ம இவர் செங்கோட்டையன் என்ன நாம் தமிழரை போய் சேர்றாரு. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு விவாதத்துக்காக வைப்போம். அவர் அந்த இடத்துல ஜெயலலிதா ஃபோட்டோ அம்மா ஃபோட்டோ வச்சுக்கிட்டு தாவேக்கால இருக்கிற மாதிரி நாம் தமிழர் போய் செய்ய முடியுமா? செய்ய வாய்ப்பே கிடையாது. கட்சியோட தலைவருக்கு எம்ஜிஆரும் தேவை, அண்ணாவும் தேவை, ஜெயலலிதாவும் தேவை அப்படின்னு அப்படி கிடையாது. பேனர்ஸ்லேருந்து கட் அவுட் எங்கே எந்த கட் அவுட்டில் எங்கே எம்ஜிஆர் ஃபோட்டோ அண்ணா ஃபோட்டோ ஜெயலலிதா ஃபோட்டோ பார்த்தீங்க? அதெல்லாம் தான் வந்து அதான் சொல்கிறேன்ல, அதெல்லாம் வந்து சில பேர் செய்யக்கூடிய ஒட்டுமொத்த ஏஐலையும் ஒட்டுமொத்தமான ரீடிசைனிங்கும். ஒரு ஃபோட்டோ நீங்கள் ஒரிஜினல் ஃபோட்டோ காட்டுங்க, ஒரிஜினல் ஃபோட்டோ சோர்ஸ் ஃபோட்டோ காட்டணும், ஒரிஜினல் ரா ஃபோட்டோ எல்லாம் ஏஐ தான். ஆமாம் சார். எப்படி சார் ஜெயலலிதா ஃபோட்டோ போடுவாங்க? அந்த ஃபோட்டோ வந்து என்ன ஃபோட்டோனா அது செங்கோட்டையனோட ஃபோட்டோ. அவரது அந்த 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 படத்தில் செங்கோட்டையன் ஃபோட்டோ தான் சார். நேற்று அந்த இதில் நடந்துச்சு ஈரோட்டில். நடத்தினவர் தலைமை யார்? செங்கோட்டையன். செங்கோட்டையனோட ஃபோட்டோ இல்லாமல் ஏதாவது வர வாய்ப்பு இருக்கா? பர்டிகுலர்லி நேத்திக்குது, மற்றதை கூட விட்டுருங்க, மற்ற மாவட்டத்தில் ஏதோ நடந்துச்சுப்பா விட்டுருவோம், வராமல் வாய்ப்பு இருக்கா? அவரோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த இடத்துல ஜெயலலிதா ஃபோட்டோ போடுறாங்க, அதுலேயே அது தெரிய வேணாமா அது ஃபேக்குன்றது? அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. டெக்னாலஜியில் நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. இந்த கெட்டது ஜாஸ்தி போய் சேரிடுது, அது உண்மைத்தன்மை இல்லை. அதனால தான் நானும் மறுபடியும் சொல்கிறேன் நேயர்களுக்கு, நம்ம நண்பர்களுக்கு, பார்க்குறவங்களுக்கு, ஒரு ஃபோட்டோ வந்து அது உண்மையாக பொய்யான்றதை சோர்ஸ் ஃபைலில் பாருங்கள். அந்த சோர்ஸில் எது உண்மைன்றது தெரியும். அந்த ரா ஃபைல் எடுத்து பார்க்கும்போது இதுதான் உண்மைன்னு தெரிய வரும், ஒரிஜினல் ஃபைல். அதுக்கப்புறம் முடிவெடுங்க. உடனே வந்து இது எப்படிங்க எடுப்பாங்க? நேற்றுக்கு அவர் சொன்னது ஒரே ஒரு வார்த்தை, திமுகவை புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் சரி ஜெயலலிதா அம்மாவும் சரி 2 பேருமே வந்து தீய சக்தி திமுகன்னு சொன்னாங்க. நான் கூட யோசித்தேன், ஏன் இவ்வளோ காட்டமாக இவ்வளோ ஒரு வன்மத்தோடு பேசுகிறாங்கன்னு. ஆனால் நான் இப்போ உணர்றேன், வந்ததுக்கப்புறம் அரசியல் கட்சி ஆரம்பித்து எனக்குமே புரியுது என்ன காரணம்ன்றதை அப்படின்ட்டு தெளிவுபடுத்துறாரு. அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணறே தவிர எந்த இடத்துலையுமே ஜெயலலிதாவை வந்து அடுத்ததாக 2 பெண்கள் கொள்கை செயலாளர் கொள்கை தலைவர் போல் 3ஆவதாக ஒரு பெண்மணி வரான்னு கோடிட்டுலாம் காட்டல எங்கேயுமே.
அது வந்து பேச முடியாமல், அதாவது வந்து வாதத்தை எடுத்து வைக்க முடியாமல், எதிர்ப்பு தெரிவிக்க முடியாத எந்த பாயிண்ட் இல்லாதவங்க ஒரு சப்பக்கட்டு கட்டுறதுக்கு ஏதோ ஒன்று தூக்கிட்டு வந்து பேசுகிற கட்டமாக தான் நான் பார்க்குறேன். ஓகே, செங்கோட்டையன் தாவேக்காவுக்கு வந்ததுக்கு அப்புறமா எதுவும் மாற்றங்கள் நடந்திருக்கா? இந்த மீட்டிங்கில் நான் ஒரு காமன் பர்சனாக பார்க்குறப்போ லாஸ்ட் டைம் நடந்த மீட்டிங்கும் இந்த மீட்டிங்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் தெரியுது. ஸோ இந்த டிஃப்ரென்சஸ் செங்கோட்டையனால் நடந்ததா, இல்லை ஏற்கனவே ஒரு கரூர் இஷ்யூஸ் நடந்துச்சு அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ட்டு? இது ரெண்டுமே 50-50. செங்கோட்டையன் அண்ணனோட அவரோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க, முதிர்ச்சியும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸையும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, இன்னும் பெட்டர்மெண்ட் பண்ணுறாங்க. யாருமே எல்லா வாட்டியும் வந்து தப்பாக நடக்கணும் இதுவாக பண்ணும். சச்சின் டெண்டுல்கர் 100 மேட்ச் 100 அடித்தா கூட 101வது மேட்ச் ஆடினா கூட 101வது மேட்ச்லையும் 100 அடிக்கணும் தான் நினைப்பார். யாராக இருந்தாலும் சச்சினில் யார், நீங்களும் சரி நானும் சரி, எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பி த பெஸ்ட். ஸோ அப்போ வந்து கரூரில் வந்து நாசமாக போகட்டும் என்ன வேணாலும் ஆகட்டும்னு யாரும் பண்ணல. அங்கே என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்த பெஸ்ட்டை தாவேக்கா கொடுத்துருச்சு. அதில் ஒரு தவறுகள் இருந்திருந்தால் அதை சரி செய்யக்கொள்ளக்கூடிய இடத்துல வரும்போது அண்ணன் இல்லை இப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணால் சௌரியமாக இருக்கணும், செங்கோட்டையன் அவரோட எக்ஸ்பீரியன்ஸஸ் கொடுத்துருக்கலாம். இப்போவும் சொல்கிறேன், கரூரில் எந்த தவறும் எங்கள் சைடில் கிடையாது. கொடுத்ததை அப்படியே நம்ம வந்து கடைப்பிடிக்கிறோம். அதில் நடந்த அஃப்கோர்ஸ் அதை நம்ம பேசவும் முடியாது, சிபிஐ என்கொயரியில் இருக்குது, கோர்ட்டில் இருக்குது. அது வந்ததுக்கப்புறம் நம்ம அது திருப்பி கண்டிப்பாக விளக்கமாக பேசலாம். இப்போ செங்கோட்டையனோட எக்ஸ்பீரியன்ஸ், அவர் தான் வந்து ஜெயலலிதா அம்மாக்கே வந்து ரூட் மேப் போட்டு கொடுப்பாங்க பிரச்சாரத்துக்குன்னு சொல்கிறாங்க. அவரும் சொல்லியிருக்காரு, பிரச்சாரத்துக்கே செங்கோட்டையன் தான் கேட்பாலாமா, பிரச்சாரம் போனோம் செங்கோட்டையன் அண்ணனை விட்டு ஒரு ரூட் மேப் போட்டு கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லுவாங்களா தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் இங்கே யூஸ் பண்ணும்போது எவ்வளவு தெளிவாக எந்த அளவுக்கு பண்ண முடியும். இதை தாண்டி தாவேக்காவோட ஆதரவாளர்கள், வந்த கழக தோழர்கள், தொண்டர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நண்பர்கள், நண்பிகள் எல்லாருமே அவங்களும் மெச்சூர் ஆகிறாங்க, இன்னும் பெட்டர்மெண்ட் ஆகிறாங்க. நேற்று நீங்கள் பார்க்கும்போது ஒரு பையன் மேலே ஏறி நிற்கிறான், இவரே திட்டுறாரு. ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, தம்பி பேச கொஞ்சம் இறங்குங்க, ஏன்னா திருவாரூரில் நடந்திருக்காங்க, நிற்காதீங்க இறங்கன்னு சொல்லிட்டு பேசிடுவார். ஆனால் இந்த முறை நேற்றுக்கு கோவப்பட்டார், தம்பி முதல்ல இறங்குங்க அப்படின்னு அந்த வார்த்தையிலே தெரிஞ்சுது. இதை நிறையா பேர் சொல்லுவாங்க, விஜயகாந்த் என்ன சொல்லுவார், இவர் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாருன்னு. அதே மாதிரி நேற்றுக்கு பேசும்போது கூட வீட்டுக்கு போகிறது முக்கியம், பத்திரமா போங்க, போய் சேருங்கன்றார். இதுக்கு முன்னாடி சொல்லலை, இப்போ சொல்கிறார். அப்படின்னா இது வந்து என்னென்னா, இது சொல்லக்கூடாதுன்றது இல்லை, அவர்கள் வேலையை அவங்கவுங்க பார்ப்பாங்க, அப்படிலாம் சொல்லணும் அப்படிங்கிற இல்லை அது ஒரு தலைவனுக்கு தேவைப்படுதுன்றதை உணர்றாரு விஜயண்ணா. இதுக்கு முன்னாடி சொல்லக்கூடாதுன்ற எண்ணம் கிடையாது, எப்படியோ போட்டுன்ற எண்ணம் இல்லை சார். அவன் இப்போ நான் வந்திருக்கேன், ஓகே ப்ரோ பை ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அது என்ன அர்த்தத்தை குறியுது? நான் வீட்டுக்கு போகணும், கரெக்டாக போகணுன்னு சொல்லணும். பிரதர் பார்த்து போங்க பிரதர், பயங்கர டிராஃபிக் இருக்குது பிரதர், இப்படி யூ டர்ன் எடுங்க பிரதர், அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறம் எனக்கு ஃபோன் அடிங்க பிரதர், நீங்கள் சேர்ந்துட்டீங்க அப்படின்னு இதெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்களா? அப்போ வெறும் பாய் ப்ரோ, சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, பாய் ப்ரோனா இது எல்லாமே உள்ள அடக்கம் தான். ஆனால் இது எப்போ சொல்லுவீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு அசம்பாவிதம் ஏதாவது நடந்துச்சுன்னா, பிரதர் போன வாட்டி ஒரு மாதிரி நடந்துச்சு, இந்த வாட்டி கொஞ்சம் பார்த்து போங்க அப்படின்னு சாதாரணமாக சொல்லு. அந்த நினைப்பில் தான் அவர் எல்லோரும் கரெக்டாக போவாங்கப்பா, அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க, என் வேலையை நான் பார்க்குறேன் பார்ப்பாங்கன்னு. ஆனால் இன்று ஒரு தலைவனாக அதையும் சொல்ல வேண்டிய இடத்தில் நான் இருக்கேன்றதை உணர்ந்து இப்போ சொல்கிறார். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும், அது பாசிட்டிவாக தானே பார்க்க போகிறோம். அதுதான் எல்லாத்துலேயும் பேசுகிறார். இது விஜயகாந்த் சொன்னாரே இவர் சொல்லலை, இவருக்கு இது தெரியல அப்படின்னா அது அர்த்தம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல். அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, ஓ இதை சொன்னால் கரெக்டாக இருக்கும் போல இருக்குது, நம்ம சொன்னால் அதை கூட ஏற்றுப்பானா. அவர் என்ன நினைக்கிறாரு, இதே நான் பேசுகிற அரசியல் தாண்டா ஏற்றுப்பான், இந்த மாதிரி குழந்தைத்தனமாலாம் உனக்கு வந்து சொல்லணுன்ற அவசியம் இல்லை, உனக்கே நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியும், அதை நம்பி தானே நல்லதுன்னு நினச்சி தானே என்கிட்ட வந்திருக்க, உணர்ந்து தானே வர இருக்கும்போது. இல்லை, ஒரு தலைவனாக தன் தொண்டனுக்கோ அவரை பொறுத்தவரை நண்பா நம்பிகளுக்கு இதுவும் சொல்ல வேண்டும்ன்ற ஒரு கட்டாயத்துக்கு வருது. ஏன் கரூர் இஷ்யூனால வருது, சரி ஓகே ஃபைன், இதையும் சொல்லுவோம் பரவாயில்ல அப்படின்னு சொல்ல வருது. இது வந்து அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியில் அரசியலில் அவருக்கு கிடைக்கிறதா நான் பார்க்குறேன். இந்த நாஞ்சில் சம்பத் கதை என்னாச்சு, ஏன் பொதுக்கூட்டத்தில் பேசல? விஜயண்ணாவோட மற்ற கட்சியோட மாநாட்டோட கூட்டங்கள், மற்ற கட்சினா அது எல்லா கட்சியும் சேர்த்து சொல்கிறேன், அதையுமே காசு கொடுத்து கூட்டிகிட்டு வர கூட்டங்களில் நடக்கிற மாநாட்டோட கூட்டங்கள் விஜயண்ணாவோட வெறும் பிரச்சார உரை கூட்டம். இதுதான் அவரோட லீடர்ஷிப் குவாலிட்டி, புல்லிங் லீடர்ஷிப், சரிஸ்மேட்டிக் லீடர் சொல்லுவாங்கள்ல, மிகப்பெரிய தலைவனுக்கான இது எம்ஜிஆருக்கு இருந்திருக்கு, ஜெயலலிதா அம்மா இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க, கலைஞருக்கு இருந்திருக்கு, கொண்டு வராங்க. அதை தான் சொல்ல வரேன். இது வந்து ஒரு பிரச்சார மேடை, அது மேடை, அந்த மேடையை அவரோட வண்டியாக யூஸ் பண்ணிட்டார். மேடை போட்டிருக்காங்க, அந்த மேடை மேலே ஏறி நின்று, ஏன்னா அந்த மேடையோட பஸ் நல்ல ஹைட்டில் இருக்கிறனால அந்த பஸ்ஸை யூஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதானே தவிர. செங்கோட்டையனுக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தப்ப இவருக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்குறேன். அவர் வரவே இல்லையே, அதான் கேட்குறேன், ஏன் வரல? அந்த மாவட்டத்தில் அது நடக்குதுங்க, அதனால அவர் பேசியிருக்காருங்க. இப்போ நாளைக்கு வேற ஒரு மாவட்டத்தில் நடக்குதுன்னா, அந்த மாவட்டம் சேலம் நடக்குது வச்சுப்போமே, சேலத்தில் அந்த இடத்துல யார் பேசுவா அப்படின்னா சேலம் பார்த்திபன் பேசுவார்.
புரியுதுங்களா? அந்தந்த மாவட்ட நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாவட்ட சில 3 பேர் நின்று பேசினாங்க முன்னாடி. இப்போ என்னன்னா நாஞ்சில் சம்பத் என்பது பரப்புரையாளர். அவர் கட்சியை வளர்க்கறதுக்கு ஊர் ஊரா போய் பேச வேண்டிய கடமை அவருக்கு இருக்கு. அதை நோக்கி போறாரு. இது வந்து பிரச்சார உரை கூட கிடையாது. இது தேர்தல் உரை கிடையாது, பிரச்சார உரை. இது கட்சியோட பரப்புரை. எப்பதான் பிரச்சார உரை ஸ்டார்ட் ஆகும்? வரும் சார், வரும். பிப்ரவரி மாசத்துல வரும். தேர்தல் அறிக்கைகள் ரெடி ஆயிட்டு இருக்கு இல்லையா, அதற்கான வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது இல்லையா. சும்மா ஏனோ தானோன்னு பேச முடியாதுல்ல. மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கீங்கல்ல அவர் மேல. அவர் வந்து ஒருத்தரை வந்து இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னா அதுக்கு மாற்றா நான் கொடுக்க போறேன். அவர் மாற்று கூட இல்லை, தீர்வுன்னே சொல்லிட்டாரு. அப்போ அந்த தீர்வுக்கான என்னென்ன வேலைகள் பார்க்கணுன்ற ஒன்று இருக்குது. 9 லட்சம் கோடி கடன் இருக்குது. சும்மா வந்து அஷ்டத்துக்கு அடிச்சு விட முடியாது. அவனுக்கு 1 கிலோ தங்கம் கொடுப்பேன், 2 கிலோ வள்ளி கொடுப்பேன்லாம் சொல்ல முடியாதீங்க. புரியுதுங்களா? மக்களுக்கு அந்த 9 லட்சம் கோடி கடனுக்கு என்ன பண்ண முடியும், எக்கானமி இன்னைக்கு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். நீங்கள் என்ன வேணாலும் முட்டு கொடுங்க, என்ன வேணாலும் பேசுங்க. தமிழ்நாடு போல் வளர்ச்சி இல்லை, தமிழ்நாடு போல் அது இல்லை, தமிழ்நாடு போல் இது இல்லைன்ட்டுன்னு. அந்த வட்டி கட்டுறது கடன் வாங்கி வட்டி கட்டிட்டு இருக்கீங்க சார். இதுதான் நிதர்சனமான உண்மை. என்னால் டேட்டாவோட எடுத்து பேச முடியும். வருஷம் 21, 22, 23, 24 எத்தனை லட்சம் இருந்துச்சு, இப்போ எத்தனை லட்சம் இருக்குது, நீங்கள் எத்தனை லட்சம் கடன் கட்டிட்டு இருக்கீங்க, அது வரைக்கும் எடுத்து சொல்ல முடியும். புரியுதுங்களா? ஸோ அந்த பாயிண்டில் நீங்கள் பார்க்கும்போது அதை தெளிவுபடுத்தணுன்ற ஒரு இடத்துல இருக்காரு. நீங்கள் வந்து தமிழகம் வளர்கிறது 16% ஜிடிபி ரேட்டு அப்படின்னு சொல்லி ஆகுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ ஏன் சார் வட்டி கட்டிட்டு இருக்கீங்க? நீங்கள் அசல் கூட அடைக்க வேணாம். தமிழ்நாட்டோட கடன் அடைக்கிறதுக்கு அந்த கடனை கூட அடைக்க வேணாம். அந்த கடனுக்கான ஒரு வட்டி கட்டுறீங்களா, அந்த வட்டியே கடன் வாங்கி கட்டிட்டு இருக்கீங்க. கிரெடிட் கார்டு பில் கட்டுறதுக்கு ஒருத்தன் கடன் கட்டுறதுக்கு 5 பைசா 3 பைசாவுக்கு ஒருத்தன் வட்டிக்கு வாங்கிட்டு கடனை வாங்கிட்டு 3 பைசா வட்டிக்கு ஒரு கடனை வாங்கிட்டு அந்த கடனை கட்ட முடியாமல் அந்த கடனுக்கு கட்ட வேண்டிய வட்டியை 5 பைசா வாங்கி ஒருத்தன் கட்டினா எப்படி இருக்குமோ அந்த நிலைமை தான் நீ தமிழ்நாடு அரசு இருக்குது. அப்போ இதெல்லாம் யோசிச்சுட்டு எப்படி செய்ய முடியும்னு பார்த்துட்டு செய்வாங்க. ஓகே, தங்களோட நம்பிக்கையின்படி 2026 விஜய் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற உங்களோட எல்லா ஆவலும் என்னோட நம்பிக்கை இல்லை, ஒட்டுமொத்த தமிழக மக்களோட நம்பிக்கையும் ஒரு விருப்பமாக அதான் இருக்குது. அதனால தான் மக்கள் விரும்பும் முதல்வர் விஜய் அண்ணான்னு போடுறாங்க, தளபதி விஜய் அண்ணான்னு போடுறாங்க. வாழ்த்துக்கள். நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு நன்றி சார்.